நீயே ஒரு பெரிய ஃப்ராடு, என்கிட்ட நிறைய செருப்பும் இருக்கு அப்படின்னு விஷால் அவர்களுக்கு பதிலளிக்கும் விதமா ஸ்ரீரெட்டி அவர்கள் கடுமையான விமர்சனமும் செய்திருக்காங்க. இது தொடர்ந்து ரசிகர்கள் மத்தியிலும் பேசப்படுது. சினிமாவில் வாய்ப்பு தருகிறோம் என சொல்லி பெண்களை பயன்படுத்தி கொள்ள நினைப்போரை செருப்பால் அடிக்க வேண்டும் என விஷால் கூறியிருந்த நிலையில் இதற்கு ஸ்ரீரெட்டி காட்டமாக சில கருத்துக்களை கூறியிருக்கிறார். விஷால் பெயரை ஸ்ரீரெட்டி நேரடியாக குறிப்பிடவில்லை என்ற போதிலும் அவர் விஷாலையே இது போல மறைமுகமாக சாடுவதாக நெட்டிசன்களும் கருத்து சொல்லி வருகின்றனர். சினிமா துறை பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத துறை என்ற பேச்சு சில காலமாக இருக்கிறது. சமீப காலமாகவே இந்த பேச்சு சற்று குறைந்திருக்கிறது. ஆனால் சமீபத்தில் மலையாள சினிமா குறித்து வெளியான ஹேமா கமிட்டி அறிக்கை பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது. மலையாள சினிமாவில் பெண்களுக்கு நடக்கும் அத்துமீறல் குறித்து அந்த ஹேமா கமிட்டி அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து பல நடிகைகள் இது குறித்து வெளிப்படையாகவும் பேச தொடங்கினர். இதற்கிடையே நடிகர் சங்க தலைவர் உள்ள விஷால் அவர்கள் இன்று செய்தியாளர்களிடம் பேசித்தார். அப்போது பெண்களை தவறாக பயன்படுத்த நினைப்பவர்களை செருப்பால் அடிக்க வேண்டும் என்ற அவர் கேரளாவை போல தமிழகத்திலும் குழு அமைத்து இது தொடர்பான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், சினிமா வாய்ப்புக்காக ஒரு பெண்ணை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று எவனோ ஒருத்தன் கூப்பிடுவான். பெண்ணை மதிக்காமல் அவர்களை பயன்படுத்திக் கொள்ள முயற்சி பண்ணுவாங்க. இதையெல்லாம் தவிர்க்க ஒரே வழிதான் இருக்கு. அந்த பெண்ணிற்கு மனதைரியம் வேண்டும். இதே போல கேட்கும் நபர்களை செருப்பால் அடிக்க வேண்டும் என்பதே எனது கருத்து எனவும் தெரிவித்திருந்தார். இதற்கிடையே விஷாலின் கருத்துக்கு பிரபல நடிகை ஸ்ரீரெட்டி காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார் என்று சமூக வலைத்தளங்களில் ரசிகர்களாலும் சொல்லப்படுது. விஷால் பெயரை அவர் நேரடியாக குறிப்பிடவில்லை என்ற போதிலும் அவர் விஷாலையே சொல்வதாக இணையத்தில் பலரும் கருத்து சொல்லியும் வருகின்றனர். இது தொடர்பாக ஸ்ரீரெட்டி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் மிஸ்டர் உமனைசர் மற்றும் வெள்ளை முடி கொண்ட வயதான அங்கிளுக்கு வணக்கம் அப்படின்னும், நீங்கள் ஒரு பெண்ணை பற்றி ஊடகங்களிடம் பேசும்பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அது மட்டுமல்லாது, ஒரு பெண்ணை பற்றி நீங்கள் இழிவாக பேசுவது, உனக்கு இருக்கும் உடல் நடுக்கம், உன்னை சுற்றி இருக்கும் நல்லவர்களிடம் எல்லாம் நீ பிரச்சனை செய்வது எல்லாமே அனைவருக்கும் தெரியும். நீயே ஒரு ஃப்ராடு, உலகிற்கே தெரியும் நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடு என்று அப்படின்னும், அப்படி இருக்கும் போது ஊடகத்தில் பேசும்போது ஏதேதோ சொல்லி நீ நல்லவன் போல காட்டிக்கொள்ளாதே அப்படின்னும், நீ ஒரு பைத்தியம் என்பதை ஏற்கனவே பலமுறை நிரூபித்து விட்டாய். உன் வாழ்வில் இருந்த ஒவ்வொரு பெண்ணும் ஏன் உன்னை விட்டு சென்றார்கள்? அது மட்டுமல்லாது, உனது நிச்சயதார்த்தம் ஏன் ரத்து செய்யப்பட்டது? தயவு செய்து அடுத்த முறை இந்த கேள்விக்கு பதில் சொல். நீ ஒரு சங்கத்தில் பெரிய பொறுப்பில் இருக்கிறாய், கொஞ்சமாவது கண்ணியமாக இரு. கர்மா உன்னை வைத்து செய்கிறது அப்படின்னும், என்னிடம் நிறைய செருப்பு உள்ளது, உனக்கு ஒன்று வேண்டுமா என்று அவர் பதிவிட்டுள்ளார். இது ரசிகர்களால் பெருமளவு விமர்சனமும் செய்யப்பட்டு வருது. அது மட்டுமல்லாது, இந்த ட்வீட் இணையத்தில் இப்போது ட்ரெண்டிங் ஆகி வருது. முன்னதாக இதே போல ஸ்ரீரெட்டி தான் விஷாலுக்கு எதிராக சில ஆண்டுகளுக்கு முன்பு பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.